இந்தியாவிற்கும் ஜப்பானிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. ஜப்பானிய மொழியும் தமிழ் மொழியும் ஒரே வேரிலிருந்து துளிர்விட்ட மரங்களைப் போல வளர்ந்து நிற்கிறது. தமிழர்களின் உணவு பழக்க வழக்கமும் ஜப்பானியர்களின் உணவு பழக்க வழக்கமும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கிறது. ஜப்பானியர்களும் தமிழர்களைப் போலவே அரிசி உணவுகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதுபோன்ற ஒற்றுமைகள் தான் ஜப்பானிய மொழி பயின்று ஜப்பானிய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பற்றி ஆராய தூண்டியது என்று தனது முதல் கருத்திலேயே கவனத்தை ஈர்க்கிறார் கருணாநிதி காசிநாதன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பிறந்த இவர் மெக்கானிக்கல் துறையில் பொறியியல் பட்டமும் கணினி அறிவியலில் முதுகலை பட்டமும் முடித்திருக்கிறார். பல உலக நாடுகளில் பல்வேறு பணிகளுக்காக பயணித்தவர் ஜப்பானிலும் 12 ஆண்டுகள் பணியாற்றி உள்ளார். அங்கிருந்த காலங்களில் ஜப்பானிய மொழி பயின்று ஜப்பானிய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய விஷயங்களையும் அறிந்து கொண்டார். தனக்கு மற்ற உலக நாடுகளை விட ஜப்பான் ரொம்பவே ஸ்பெஷல் என்றும், ஏனெனில் அந்நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றம், சுய ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், தரம் மற்றும் பணியாற்றும் பண்புகள் பாராட்டக்கூடியதாக மொழியிலும் இருந்தன. அதனால் ஜப்பானிய பாரம்பரியத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் என்று ஜப்பானிய மொழியை பயின்ற போது தனக்கு மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆ, இ, உ, ஏ, ஐ ஆகிய உயிரெழுத்துக்களின் குரில் உச்சரிப்பை போலவே ஜப்பானிய மொழியிலும் இதே போன்ற அடிப்படை இருப்பதையும் உணர்ந்தேன். அதே சமயம் இலக்கணமும் வாக்கிய அமைப்பும் தமிழோடு நெருக்கமாக இருந்தன என்றும், அதனால் ஆங்கில வழி ஜப்பானிய மொழி பயில்வதை விட தமிழ் மொழி வாயிலாக ஜப்பானிய மொழி பயில்வது எளிது என்பதை உணர்ந்து அது தொடர்பான ஆய்வுகளையும் கட்டுரைகளையும் தயாரித்தேன் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கடுமையான சோதனைகள் இருக்கும், இதற்கெல்லாம் தயாராக இருப்பவர்கள் நிச்சயம் ஜப்பான் நாட்டிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் என்றும், ஜப்பான் பற்றிய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் காசிநாதன் KCCS இண்டோ ஜப்பான் என்கின்ற இன்ஸ்டான்ட் பக்கத்தின் வாயிலாக ஜப்பான் பற்றிய பல்வேறு தகவல்களையும் பல்வேறு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வாய்ப்பு சம்பந்தமான தகவல்களையும் பகிர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். மேலும் தமிழ் வழியில் ஜப்பான் மொழி கற்பிக்கும் முயற்சிகளும் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. ஜப்பான் மொழி குறித்த ஆராய்ச்சிகளுக்கும் இவரது சேவைகளுக்கும் பல்வேறு சர்வதேச விருதுகளும் கிடைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.